வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ரம்யா, எடு ரம்யா. ரம்யா, ரம்யா ப்ளீஸ் ரம்யா, போன் எடு ரம்யா. ப்ளீஸ் ரம்யா, போன் எடு. ஹலோ ஹலோ ரம்யா, நான் சரவணா பேசுறேன். ஹலோ சரவணா, நீயா? ஆமா ரம்யா. என்னடா இது? வேற ஏதோ நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்க. நான் யாரோ கால் பண்றாங்கன்னு நினைச்சு எடுக்காம இருந்தேன். ஆமா, யார் நம்பர் இது? தெரியல ரம்யா. தெரியலையா? என்னடா சொல்ற? இப்ப அது முக்கியம் இல்ல ரம்யா. இப்ப வேற பெரிய பிரச்சனைல நான் மாட்டிட்டு இருக்கேன். தெரியும்டா, அத்தை கால் பண்ணி சொன்னாங்க. என்ன ரம்யா சொல்ற? அம்மா என்ன சொன்னாங்க? அந்த புரோக்கர் ரத்னசாமியை நீ கொலை பண்ணதா போலீஸ் வீட்டுக்கு வந்து விசாரிச்சாங்களாம். உடனே அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க. இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இப்போ நீ எங்கடா இருக்க? அத சொல்லு. ரம்யா, நான் சத்தியமா யாரையும் கொலை பண்ணல ரம்யா. என் மேல பழி போடுறதுக்காக இப்படி பண்ணிட்டானுங்க. டிவில என்ன கொலைகாரன்னு போட்டுட்டாங்க. ரோட்ல போறோம் வர்றவலாம் என்ன கொலைகாரன் நினைச்சு துரத்துறானுங்க. நான் யாரையும் கொலை பண்ணல ரம்யா. அத நான் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல ரம்யா. சரவணா, அழறத நிறுத்துடா. நீ தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ எப்படா கொலை பண்ற அளவுக்குலாம் போவே? நியூஸ்ல சொன்னா உடனே நாங்க அதை நம்பிடுவோமா? என்னடா பேசுற? முதல்ல நீ இப்போ எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லு. நானா அந்த கணபதி பழைய பேப்பர் கூட ஒன்று இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். நீ அங்கே இரு, நான் உடனே அங்க வரேன். மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வெளியாளுங்க யார் கண்ணிலையும் நீ பற்றாத சரவணா. நியூஸ்ல வேற உன் போட்டோ போட்டிருக்காங்கன்னு சொல்ற. யாராச்சும் பார்த்தா ரிஸ்க் தான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா வா ரம்யா. ஜாக்கிரதையா இரு, நான் இப்பவே வரேன். சரவணா, என்னடா இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? அப்படிங்க மறைஞ்சுக்கோங்கண்ணா, உட்காருங்க. ஏய், இங்கதான் இருக்கியா? ஐயோ, சரவணா கொன்னிட்டியா? சரவணா, ஐயோ, ஏய் சரவணா கொன்னுட்டா. ஏய், ஐயோ. சரவணா, அந்த ஆள் போன் பண்ணி கூப்பிட்டா உன்னை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னது? எதுவா இருந்தாலும் நீ இருக்கிற இடத்துக்கு வர சொல்லிருக்கலாம்ல.
அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருந்தா கூட இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல சரவணா. தெரியல ரம்யா, அப்ப இருந்த சூழ்நிலையில என்னால எதுவுமே யோசிக்க முடியல. அந்த ரத்தினசாமியை ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிரன்னு சொல்லும்போது என்னால எப்படி மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்க முடியும் சொல்லு? எப்படியாவது அந்த ஆளை வச்சு நான் எந்த தப்பு செய்யலங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு அப்ப தோணுச்சு ரம்யா. அதனால தான் நான் எதை பத்தியும் யோசிக்காம அவர் கூப்பிட்ட இடத்துக்கு போனேன். ஆனா அங்க அப்படிலாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துறையும் மனோகரம் தான். ஆரம்பத்துல இருந்தே அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ரத்தினசாமியை கொல்லணும் தான் அவங்க அங்க வந்தானுங்க. ஆனா அந்த ஆளு வேற யாரோ ஒருத்தன் சுட்டான் தானே நீ இப்ப சொன்ன? எனக்கு தெரிஞ்சு அவனும் அவங்க ஆளாதான் இருக்கணும். ரத்தினசாமியை கொலை பண்ணி அந்த பழியை ஏன் மேல போடதான் அவங்க திட்டம் போட்டிருக்கானுங்க. எனக்கு வர கோபத்துக்கு நேரா அவனுங்க தேடி போய் 2 பேரையும் வெட்டி போட்டுலாம் போல இருக்கு. இப்படி அறிவில்லாம பேசாத சரவணா. ஏற்கனவே செய்யாத ஒரு கொலைக்கு போய் பழிய உன் மேல போட்டிருக்காங்க. இதுல நீ அவங்கள வேற கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க. உன் கோவம் தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்தா இந்நேரம் ரத்னசாமிய வச்சு நீ நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிருக்கலாம் தெரியுமா? சரி விடு, இப்போ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்போம். பேசாம நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு. என்ன ரம்யா சொல்ற? நான் இதுக்காக போலீஸ் சரண்டர் ஆகணும்? நான் தான் எந்த தப்பு செய்யலையே. அத நாங்க நம்புறோம்டா. ஆனா எல்லாரும் அத நம்ப மாட்டாங்க. கொலை நடந்த இடத்துல நீ இருந்திருக்கேங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதான் போலீஸ் உன்னை தேடி வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ நீ தலைமறைவா இருந்தனா நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்கேன்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் நான் உன்னை சரண்டர் ஆக சொல்றேன். என்ன பேசுற நீ? நான் இப்ப சரண்டர் ஆன மட்டும் நான் இந்த கொலையை பண்ணலன்னு எப்படி ப்ரூவ் ஆகும்? என்ன கேட்டா நான் வெளியில இருந்து இது செஞ்சது நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இந்த கொலை கேஸ்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும் ரம்யா. இப்ப நான் சரண்டர் ஆனா உடனே என்ன ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என் மேல தப்பு இல்லைன்னு என்னால எப்பவும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு நான் போலீஸ் கிட்ட மாட்டாம வெளியே இருந்து இதுக்கு காரணமானவங்கள ஆதாரத்தோட பிடிக்கணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு சரவணா. ஆனா எப்படி உன்னால வெளியில இப்படி சாதாரணமா சுத்த முடியும்? ஏற்கனவே நியூஸ்ல உன்னை பார்த்துட்டு ஆளுங்கெல்லாம் உன்னை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா நீ வெளியில இருக்கிறது ரிஸ்க் தான். அதுவும் இல்லாம போலீஸ் உன்னை தேடிட்டு தானே இருக்காங்க. அப்படின்னா அவங்க தேடாத ஒரு இடத்துல தானே இருக்கணும். அந்த இடத்துக்கு போறதை பத்தி மட்டும் தான் நம்ம இப்ப யோசிக்கணும். இப்ப என்ன பண்றது? சரவணா, ஒரு இடம் இருக்கு, என் கூட வா. எங்க? ஏன் வீடுதான். ஓ வீட்லயா? ஆமா, கண்டிப்பா போலீஸ் உன்னை தேடி அங்க வர மாட்டாங்க. இப்போதைக்கு என் வீடு மட்டும்தான் உனக்கு சேஃப். ஆனா முதலாளி அவருக்கு கூட நீ அங்க இருக்கிறதே தெரிய வேண்டாம். இத நான் பாத்துக்கிறேன், நீ வா. இல்ல ரம்யா, அது சரியா வராது. வேண்டாம். நான் சொல்றேன்ல, என்ன நம்பி என் கூட வா. ரம்யா, நான் சொல்றது கேளு. நீ எதுவும் சொல்லாத, என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் ரம்யா. ரம்யா, சரி சை வைங்கப்பா. எரிச்சலா இருக்கு. என்னப்பா ஆச்சு? போன் மேல போனா வந்துட்டு இருக்குமா? சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எவன் வேணா போன் பண்ணி என்னங்க உங்க மாப்பிள்ளை பத்தி டிவியில கிளின்னு கிழிக்கிறாங்களேன்றான். என்ன சொல்றதுன்னே தெரியல, அவமானமா இருக்குதுடா. சை, எவனோ எங்கேயோ செஞ்ச வேலையினால நம்ம குடும்பமானம் போயிட்டு இருக்கு. கண்டவன்லாம் போனை போட்டு துக்கம் விசாரிக்கிறானுங்க. எல்லாம் என் தலையெழுத்துமா.
இதுல போலீஸ் கிட்ட சிக்காம அந்த கொலகார பாவி இங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். வேற என்னப்பா பண்ணுவாரு? அவருக்கு தான் திருட்டுத்தனம் ஓடி ஒளியறதெல்லாம் கைவந்த கலையாச்சே. இப்போ கொலையும் பண்ணிருக்காருல்ல, ஓடி ஒளிஞ்சுதானே ஆகணும். அப்பா ஏய், எப்போ வந்தீங்க? வாங்கடா இங்க. எங்கடா போனீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்ண, ஏன்டா எடுக்கல? சரி, உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். அங்க என்னடா பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வேலையா வெளில போயிருந்தேன், அதான் போன் எடுக்க முடியல. ஏன்டா வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, டிவியில என்ன நியூஸ் ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா போன் எடுக்க முடியலன்னு சொல்றீங்க. நான் கூட உங்களை திரும்பவும் போலீஸ் கைது பண்ணி விசாரணை கூட்டு போச்சோன்னு பார்த்தேன். எங்களை எதுக்கு போலீஸ்ல விசாரிக்க போறாங்க? நாங்க என்ன செஞ்சோம்? ஏண்டா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த சரவண ரத்தனசாமியை கொலை பண்ணிட்டானாம். டிவியில அதை போட்டு போட்டு ஓட்டுறானுங்க. அதானே? அதானாவா? நாங்களும் அதை நியூஸ்ல பார்த்தோம்ப்பா. தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தோம், அவன் தான் செஞ்சிருக்கான். டேய், என்னடா உளறிட்டு இருக்கீங்க? அட ஆமாமா, நாங்க எதுவும் வளரல. அந்த ரெசார்ட் விஷயத்துல சரவணனும் ரத்னசாமி கூட்டு சேர்ந்து தானே எல்லாமே செஞ்சாங்க. அதுல ஏதோ குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கு. ரத்னசாமி ரொம்ப நாளா பணம் கேட்டுட்டு இருந்தாராம். சரவணா இப்போ தரேன் அப்போ தரேன்னு இழுத்தடிச்சிருக்கான். பணத்தை கொடுக்கலனா போலீஸ் கிட்ட அப்ரூவர் ஆகி எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு ரத்னசாமி மிரட்டி இருக்கான். ஆமாப்பா, போலீஸ்ட போனா மாட்டி போன்ற பயத்துல சரவணனே அவனை கொலை பண்ணிட்டான். டேய், முதல்ல இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? மா, ரத்தனசாமியோட மச்சான் தான்மா. நம்மளுக்கு தெரிஞ்ச புரோக்கர்ட்ட அவன் சொல்லியிருக்கான். அவன் மூலியமா தான் எங்களுக்கே அந்த விஷயம் தெரிஞ்சுது. கேட்டிங்களாமா? என்னமோ அவரு செஞ்சிருக்க மாட்டாருன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொன்னீங்களே, இப்ப தெரியுதா எதுக்காக இந்த கொலை நடந்திருக்குன்னு? அடி பாவி, இவனுங்க வாயை திறந்தாலே பொய்ய மட்டும் தாண்டி பேசுவானுங்க. இவனுங்க சொல்றத நம்பி மாப்பிள்ளை சந்தேகப்படுறியே. கடவுளே, அந்த ஆளு ஒரு சுயநலவாதி. மத்தவங்கள பத்தி எல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. தான் நல்லா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவரோட இந்த குணம்தான் அவரை கொலை கேஸ் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கு. ரத்னசாமி போலீஸ் கிட்ட போயிருந்தா கூட ஏதோ ஃப்ராட் பண்றாருங்கிறதோட முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு, கொலை கேஸ்ல வந்து நிக்குது. அந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவைதான். ஜெயில கஷ்டப்படும் போதுதான் ஏன் அருமை என்னன்னு புரிஞ்சு பாரு. தங்கமே, இனிமே அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்காம போனா என்ன? அவன் தேவையில்லைன்னு தலை முழுகிட்டோம்ல, நீ நிம்மதியா இரு. டேய், போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம். டேய், போய் சாப்பாடு எடுத்து வைடி. டேய் போமா சார், என்னங்க இது? டேய், என்னடா போலீஸ் வந்திருக்கு? வேற எதுக்கு? அந்த சரவணனை பத்தி விசாரிக்க தான் வந்திருப்பாங்க. ஓ, வாங்க சார், வாங்க வாங்க. சார், ரத்தனசாமி கொலை வழக்கில் அந்த சரவணனை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அந்த சரவணனுக்கு என் பொண்ணை நான் கட்டி வச்சேன், அது உண்மைதான். ஆனால் அவன் கூட வாடகை பிடிக்கலன்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு பாப்பா எங்கள் வீட்டில் தான் இருக்கான். அதனால இந்த விஷயத்தில் எங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். ஒருவேளை அவனை நாங்கள் இங்கே எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கோம் நீங்கள் நினச்சிங்கன்னா வீடு முழுக்க தேடி பாருங்க. உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. நாங்க வந்தது அதை பத்தி விசாரிக்கல. அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? உங்க 2 பசங்களையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இது என்னடா? ஏய், நீங்க 2 பேரும் என்னடா பண்ணீங்க? இல்லப்பா, நாங்க எதுவும் பண்ணலப்பா. சார், அவனுங்க தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான்ல, பின்ன எதுக்கு சார் அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க? ஏற்கனவே நீங்க கூட்டு போய் விசாரிச்சீங்களா சார்? சார், இவனுங்க பேர்ல தப்பு இல்லைன்னு சொல்லி தானே சார் வெளியே விட்டீங்க. திரும்ப எதுக்கு சார் கூட்டு போகணும்? இது வேற கேஸ். வேற கேஸா? ஒருத்தரை பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்க பசங்க 2 பேரும் அவரை ஏமாத்திருக்காங்க. ஏண்டா அப்படியாடா?
இல்லப்பா இல்லப்பா அப்பா, நாங்க இதுவும் எதுவும் இல்லப்பா, பண்ணலப்பா நாங்க எதுவும் பண்ணலப்பா. பண்ணவே இல்லப்பா நாங்க எதுவும். சார் அவங்க அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அது சம்பந்தமா இவங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. தம்பி 2 பேர் வந்து ஜீப்ல ஏறுங்க. ஏய் திரும்பவும் என்னடா பண்ணி தொலைச்சிங்க? அதான் சொல்றேன்லப்பா. பண்ணல பண்ணல அப்புறம் ஏன்டா கூப்பிடுறாங்க? சார் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. எங்களுக்கு டைம் இல்ல. லோ ஏட்டியா வண்டியில ஏத்துங்க. ஏய், என்னடா பண்ணீங்க? எதுவும் பண்ணல, ஏன் arrest பண்றாங்க? நாங்க எதுவும் பண்ணல. சார், ஊருக்குள்ள இப்படியே தெரியுறது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு போ வண்டியில ஏறு போ. என்னப்பா இது? தெரியலையடா, எதை கேட்டாலும் ஒண்ணும் சொல்லாம கூப்பிட்டு போயிட்டாங்களே. யாரையோ ஏமாத்திட்டாங்களாமே. கடவுளே. சரவணா வா. சீக்கிரம் வா வா வா. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பண்றது? சரவணா, என்னாச்சு? அப்பா ஹால்ல தான் இருக்காரு. ஐயோ ரம்யா, நான் வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன். எதுக்கு ரிஸ்க்? ஏய் சும்மா இருடா, நீ வெளியில தங்குறதா ரிஸ்க். நான் அப்பாவை எப்படியாவது ரூம்க்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீ உள்ள வந்துரு, சரியா? உனக்கு புரிஞ்சுதா இல்லையா சரவணா? சரி. நீ இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அப்பாவை அனுப்பிட்டு உன்னை கூப்பிடுறேன். அப்பாவா? ம் இரு. சரி சரி பாத்துக்கலாம். ரம்யா எங்கம்மா போன? நீ வெளியில போறதா இருந்தா சொல்லிட்டு போக மாட்டியா? போன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. ஊருக்குள்ள என்னெல்லாம் நடந்துகிட்டு தெரியுமா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு ரம்யா. நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? எப்ப நீங்க செஞ்ச தப்பான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நீங்க என் அப்பாவே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கிறப்போ நான் எங்க போறேன் ஏது போறேங்கிறதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்? என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காதீங்க. அக்கறை இருந்தா நீங்க என் லவ்வ பிரிச்சிருக்க மாட்டீங்க. நிறுத்து ரம்யா. என்னமோ நீ ஒரு உத்தமனா லவ் பண்ண மாதிரியும் அந்த லவ்வ நான் பிரிச்ச மாதிரியும் பேசுற. நீ லவ் பண்ணியே சரவண. அவன் யோகியதை என்னன்னு நியூஸ்ல போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா, நானும் பார்த்தேன். சரவணன் யாரையோ கொலை பண்ணிட்டான்னு நியூஸ் வந்துச்சு. ஓ, பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படி பேசுறியா? இப்பயாவது அவன் எப்படிப்பட்ட ஆள்னு புரிஞ்சுதா உனக்கு? இத பாரு, நியாயமா அவங்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். இல்லன்னா ஒரு கொலைகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃப தொலைச்சிருப்ப. இப்பவும் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். நீங்க செஞ்ச வேலையாலதான் சரவணன் மேல இப்ப கொலை பழிய விழுந்திருக்கு. நான் காரணமா? நான் என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலையே. நீங்க தானே சரவணனை அந்த ஈஸ்வரி குடும்பத்தோட சம்மந்தம் பண்ண வச்சீங்க. அதனால தானே அந்த ரத்னசாமிங்கிற புரோக்கர் அவன் லைஃப்ல உள்ளேயே வந்தா. இதுக்கெல்லாம் ஆரம்பமே நீங்க தான். இந்நேரம் அவன் என்ன கல்யாணம் பண்ணிருந்தா நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். அதை இல்லாம பண்ணிட்டு எனக்கு நல்லதுதான் செஞ்சேன்னு
எப்படிப்பா உங்களால சொல்ல முடியுது? இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சத நியாயப்படுத்தவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. உங்க பார்த்தாலே நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகம் வருது. நீங்க நிஜமாவே எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் நான் ஹாலுக்கு வரும்போதாவது நீங்க இங்க இருக்காதீங்க. எனக்கு அது போதும். இல்லைன்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். இப்ப என்ன? நான் உன் முன்னாடி இருக்கக்கூடாது, அதானே வேணும் உனக்கு? போற. ஆனா ஒண்ணு, நீ காதலிச்ச சரவணன் தப்பானவன், உன் அப்பா நல்லவன்னு நீ புரிஞ்சுக்கிற நாள் சீக்கிரமா வரும். அன்னைக்கு நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறன்னு பாக்குறேன். நல்ல வேலை போயிட்டாரு. அப்பா, நல்ல வேலை. சரவணா, அப்பா ரூமுக்கு போயிட்டாரு. நீ வா. வா. ஏய், என்ன யோசிக்கிற? வா. அப்பா பேசினதை கேட்டு ஃபீல் பண்றியா? இல்ல ரம்யா, சின்ன வயசுல இருந்தே நான் முதலாளி கிட்ட வேலை பார்க்கறேன். அவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு தான் நான் உன்னையே பிரிஞ்சு போனேன். ஆனா அவரே இப்ப என்ன கொலகாரனா தான் நினைக்கிறாரு. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச முதலாளியே இப்படி நினைக்கிறப்ப மத்தவங்களும் அப்படிதானே நினைப்பாங்க. இங்க பாரு, ஏற்கனவே நீ என்ன லவ் பண்ணதுனால அவருக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இப்போ நியூஸ்ல வந்ததை வச்சு நீதான் கொலை செஞ்சிருப்பேன்னு அவர் நினைக்கிறாரு. அவ்வளவுதான். இதுல நீ ஃபீல் பண்ண ஒண்ணுமே இல்ல சரவணா. யார் வேணாலும் உன்னை கொலைகாரன் நினைச்சிட்டு போகட்டும். அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதுதானே நம்ம நோக்கம். இப்போ அவர் வெளியில வர்றதுக்குள்ள நம்ம ரூம்குள்ள போயிடணும். வா ரம்யா, வா 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 வா. இப்ப அவர் கீழே வர்றதுக்குள்ள நம்ம ரூம்குள்ள போயிடணும். வா. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஊர் உலகத்துக்கு தெரியற வரைக்கும் நீ இங்கே இரு. ரம்யா வேணாம் ரம்யா, நான் வெளில தங்கிக்கிறேன். நான் சொல்றத கேளு. இங்கே இரு. நீ இரு, நான் வந்துடுறேன். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.